இது வந்து 1 கிலோ அரிசி பிடிக்கும். இதில் நம்ம தண்ணி 1.5 சொம்பு போடணும். இப்போ நம்ம இந்த 1 கிலோ அரிசியை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இன்னைக்கு 3 கிலோ போடுறதுனால திரும்பவும் அதுலேயே சொம்ப வச்சுட்டு அரிசி எடுத்துக்கணும். இப்போ ரெண்டாவது 1.5 கிலோ எடுத்ததுனால 2 கிலோ ஆயிடும். திரும்பவும் நம்ம 3 கிலோ பண்ண போறதுனால 3 டைம் எடுக்கலாம். பார்த்து அளவா எடுக்கணும். 3 ஸ்டார். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அளவு மிஸ் ஆகி தண்ணியும் அதுவா எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கொலைக்கிற மாதிரி கூட இருக்கும். डाल डाल कौन डाल बेटा அளவு करना சொம்பு बंदी दिखाएंगे के बस. இப்போ தேக்ஷாவை எடுத்து வச்சுட்டோம். மஞ்சள் திக்கலாவை இப்போ நம்ம எண்ணெய் பேக்கெட் எடுத்துருக்கோம். கட் பண்ணிக்கலாம். லைட் डालिए हम 3 स्टार्ट. 3/4 லிட்டர் எண்ணெய் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவா எண்ணெய் போட்டுக்கினீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆயிடும். இப்போ பட்டை போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் ஏலக்காய். பட்டை லவங்கம் ஏலக்காய். இப்போ அதுலேருந்து பபிள்ஸ் விட ஆரம்பிக்கும். கொஞ்சம் சவுண்ட் வரும்போது நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ அதுலேருந்து உங்களுக்கே தெரியுது கொஞ்சம் பொரியிற மாதிரி சவுண்ட் எங்களுக்கு கேட்குது. உங்களுக்கு எரியுதான்னு தெரியல. பபிள்ஸ் விடுறது உங்களுக்கு நல்லா தெரியுதா? இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குறோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் வெங்காயம் போடும்போது சவுண்டு வந்தாதான் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கரண்டி எடுத்து ஆட்டிக்கலாம். எண்ணெய், லவங்கம், பட்டை, ஏலக்காய், வெங்காயம் இது வரைக்கும் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ். கிலோ அரிசி பிடிக்கும். இதுக்கு வந்து கிலோவுக்கு இவ்வளோ இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ சேர்த்துடலாம். 1 2 3. நம்ம 3 கிலோ எடுத்ததுனால 3 கை போட்டோம். இப்போ நானே உங்களுக்கு அதை கரண்டியால் எங்கள் பெரியம்மா ஆட்டி காமிப்பாங்க. இப்போ நல்லா வெங்காயம் பட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா சேரணும். திட்டா தெரியாம நல்லா சேர்ந்து வெங்காயம் நல்லா வதங்கினாதான். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு தான் இஞ்சி பூண்டை சேர்க்குறோம். அதுவும் இல்லாமல் டேஸ்ட் வரதுக்கு. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டையை வச்சுக்கலாம் கீழே எரியறதுக்காக. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம விடலாம். நிறைய பேர் எப்படின்னு தெரியல, ஆனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே தண்ணியை வந்து சூடு பண்ணி தான் போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் கறி சீக்கிரமாக வேகும். இனிமேல் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செட்டால் நம்மளுக்கு ஈஸியாக கூட இருக்கும். ஸோ அதை ஒரு தனியாக ஒரு இதில் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்க்கலாம். வெங்காயமும் இஞ்சியும் வதங்கிட்டு இருக்கு. அந்த டைமில் நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸையும் எதுக்கோ ரிப்பீட் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. எண்ணெய் 3/4 லிட்டர் அரிசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். அப்புறம் வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி பூண்டு இது வரைக்கும் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து வதக்க வைக்கணும். கொஞ்ச நேரம் அது வதங்கிட்ட அப்புறமா மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளியும் புதினா கொத்தமல்லி. இப்போ தக்காளி வெட்டின தக்காளி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாவை எடுத்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி எடுத்து ஆட்டிடலாம். அதுக்கப்புறமா அது சேர்க்கலாம். எனக்கு வந்து அவ்வளோவா தமிழில் அது எப்படி சொல்லணும்னு எனக்கு புரியாது. அதனால சில மிஸ்டேக்ஸ் வந்து எங்கள் பெரியமாவும் கரெக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நானும் எங்கள் பெரியமாவும் ஜாலியாக சமைச்சிட்ருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் யாரோட ஜாலியாக சமைப்பீங்கன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இப்போ நல்லா தக்காளி வந்து வதங்கிட்டோம். நம்ம அப்புறமா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். தக்காளி வதங்கிறதுக்கு முதல்ல நம்ம உப்பு போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவு. உதிரி உதிரியாக போடுங்க. ஒரே இடத்துல போட்டால் கொஞ்சம் ஆட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லா ஆட்டிக்கலாம். இப்போ உப்பு கலர்ற மாதிரி. அடி பிடிக்காத மாதிரி கூட ஆட்டுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும் கீழே. இப்போ தக்காளி வதங்கட்டும். நான் வந்து மீதி இன்க்ரீடியன்ஸை உங்களுக்கு எதுக்கும் ஒரு தடவை காமிக்கிறேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பாருங்களேன், புதினா கொத்தமல்லி எடுத்தா 3 பீஸ் தக்காளி மறந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, அது அப்படியே கூட சேர்க்கலாம். இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பார்த்தீங்களா, எனக்கு ஸ்மெல் வருது. உங்களுக்கு ஸ்மெல் வருதா? உங்களுக்கு ஸ்மெல் வராது, ஆனால் எனக்கு செம்ம ஸ்மெல் வருது. மத்தியானம் செம்மையாக சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அன்றைக்கி மத்தியானம் எப்படி சாப்பிட்டீங்கன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். நான் ஒரு தடவை ஆட்டுறேன், நீங்களே பாருங்கள். கொஞ்சம் ஜூமிங்கில் நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதங்கி, இப்போது நம்ம எதுக்கோ பிரியாணி குஷ்காலாம் செய்யும்போது இந்த பச்சை மிளகா அதெல்லாம் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் தூரமாகவே நின்றுக்கோங்க. சில டைம்ஸ் ஹை லோவில் வந்து அது வெடிக்க கூட ஆரம்பிக்கும். அதாவது சும்மா அது பிரியும் போது நம்ம மேலே கூட எண்ணெய் படலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. 1 போட்டுக்கிறோம். நம்ம அரிசி அளந்த தண்ணியிலே தான் பண்ணியிருக்கோம். இப்போ 2வது ஊற்றிருக்கோம். 3 கிலோ அரிசிக்கு எவ்வளோ போடணும் தெரியுமா? 3 கிலோ அரிசிக்கு 4.5 பங்கு சொம்பு போடணும். 3 கிலோ அரிசிக்கு 4.5 பங்கு தண்ணி போடணுமா? ஒரு 1/2 பங்கு வந்து கறிக்கு, 1/2 பங்கு கறிக்கு. இப்போ 4வது ஊற்றிருக்கோம். பங்கு அரிசிக்கும் கறிக்கு ஒரு 1/2 பங்கு. 4.5 பங்கு அரிசிக்கும் 1/2 பங்கு கறிக்கும் சேர்த்து 5 ஆயிடுச்சு. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன், இது 3வது ஸ்பூன், 4வது ஸ்பூன், 5, இப்போ 6. இப்போது எங்கள் பெரியம்மா எடுக்கிற வரைக்கும் நானும் ஒரு தடவை கலந்து காமிக்கிறேன். கொஞ்சம் ஜூமிங்கில். இப்போ தயிரும் கூட சேர்க்குறாங்க. தயிர் வந்து இந்த மாதிரி ஆட்டும் போதே சேர்த்தாலும் கொஞ்சம் திட்டு இல்லாமல் அப்படியே மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்களே பாருங்கள், இப்போ தயிர் மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறது நல்லா தெரியுது அவங்களுக்கு. இப்போது நம்ம 1.5 கிலோ மட்டன் எடுத்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எங்கள் பெரியம்மா போட்டுருக்கோம், எனக்கு ஆட்ட வரலை. 1.5 கிலோ மட்டன் எடுத்து கழுவின மட்டன் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நல்லா ஆட்டுவோமா? ஆனால் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நல்லா ஆட்ட முடியல. எங்கள் பெரியமாட்டு கொடுத்துடலாம். கலந்து விடுவோமா? இப்போ நம்ம கலந்துடுவோமா? மட்டன் கலக்க ஸ்மெல்லும் நல்லா வருது. இப்போ நாங்கள் மத்தியானம் ஜாலியாக சாப்பிட போகிறோம். உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி சொல்லலாம், நான் என்டர்டெயின்மெண்ட்டு தான் சொல்கிறேன், யாரும் கோச்சிக்காங்க. நீ கறி சேர்த்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. வேகிடுச்சான்னு செக் பண்ண, வேகிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து லெமன் சார் சேர்ப்பாங்க பாருங்கள். லெமன் சார் பார்த்துக்கோங்க, லெமன் சார். இப்போ அது சேர்த்துட்டாங்க. அதில் 1 லெமனை சேர்ப்பாங்க. லெமன் சார் விதையோடு சேர்க்கக்கூடாது, மறக்காமல் விதை இல்லாமல் சேருங்க. நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துப்போம்ப்பா. அப்புறம் நம்ம சொம்பில் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம். பாருங்க, நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு அரிப்பு, வேகிட்டு இருக்கு. இது அரிசி 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருக்கோம். தண்ணி எல்லாம் வடிச்சு எடுக்கிறோம். பாருங்க, அரிசியிலேருந்து நம்ம தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். 20 நிமிஷம் ஊற வைக்கணும். மெதுவாக எடுங்க, அரிசி கீழே விடுறாதீங்க.
அதில் சரியாக தண்ணி வராதனால நாங்கள் வேற இது எடுத்து அதில் அரிசி ஊற்றி இப்போ தண்ணி எடுத்துட்டு இருக்கோம். நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். தண்ணியும் சேர்ந்து கலந்து வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ கலக்கலாம். டைம் என்னன்னு தெரியல. சமையல் சமைக்கிற இருக்கும். அது பின்னாடி வந்து சூடு வருது. பின்னாடி எதுவும் இல்லையே. அப்பா எனக்கு இங்கே செம்மையாக வேர்க்குது கைஸ். பிரியாணி செஞ்சால் நீங்கள் வந்துடாதீங்க தயவு செய்து. சாப்பிட்றதுக்கு மட்டும் வாங்க. சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வருங்க கைஸ். பட் சமைக்கும்போது வந்துடாதீங்க. நின்னே தம் போட்டுருணும். வீடியோ எடுக்கிறதுக்கு தயவு செய்து ஒரு காசு கொடுத்தாச்சும் ஒரு ஆளை வச்சுருங்க. இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் பாதி மீதி எல்லாத்துக்கும் டைம் வேஸ்ட்டு. படிக்கிற பொண்ணுங்க இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. நீ கஷ்டப்படாத, நான் கஷ்டப்படுறேன். சரி காய்ஸ், அது தம்மாகட்டும். இப்போது நம்ம தூரம் போய்க்கலாம். கொஞ்சம் இப்போது கீழே இருக்கிற கோல், அது என்னது கறிக்கோலா? அது சூடாக இருக்கிறத எடுத்து நெருப்பு அதை எடுத்து மேலே வச்சிடலாம். பாருங்க கைஸ், இப்போ நான் என் இடத்துல நின்றுந்தேன்னா அவள்தான் எனக்கு சூடு தான் வச்சுருக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும்னா கஷ்டப்பட்டாதான் டேஸ்ட்டாக சாப்பிடணும். எங்கள் பெரியம்மா வந்து நல்லா படித்தா நல்லா பேர் வாங்கலான்ற மாதிரி, நல்லா சமைச்சா நல்லா சாப்பிடலான்ற மாதிரி டயலாக் உருவாக்கியிருக்காங்க. கீழே பாருங்களேன், ஏதோ சிக்கன் பவுடாக்கு மசாலா செஞ்சு மாதிரி இருக்கு. ஸோ இது வேகிட்ட அப்புறமா ஓப்பன் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாய். பிரியாணி தம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். எடுத்தா அந்த பக்கம் வச்சுட்டாங்க. பிரியாணி ரெடி. செம்ம டேஸ்ட். செம்மையாக சாப்பிடலாம். எனக்கு கறியெல்லாம் நல்லா வேகிடுச்சு. பார்க்கவே நல்லா ருசியாக செம்மையாக இருக்குது. வெந்துடுச்சோம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ நம்ம செம்மையாக சாப்பிட்லாம். கறி வெந்துடுச்சோம். செம்மையாக இருக்கு கைஸ். சாப்பிடும்போது மீதியாக காமிக்கிறேன். சாப்பிட ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு பேக் பண்ணிட்டோம். சாப்பிடவும் ரெடி பண்ணியாச்சு. வாங்க சாப்பிடலாம்.